ஹாய் கைஸ், ஐ எம் விக்னேஷ். இப்போ பார்க்க போகிறது வார்ம் அண்ட் ஸ்பர் கியர் டிசைன் தான். ஸ்பர் கியர் தான் ஃபர்ஸ்ட் வந்து மெயினாக டிசைன் பண்ண போகிறேன். இதில் 3 டிஃப்ரெண்ட் வியூஸ் வந்து இருக்கு. ஒன்று வந்து ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ. டாப் வியூவை ஹாஃப் செக்ஷனிங் நம்ம கட் பண்ணதான் அந்த டைமென்ஷன்ஸ் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் ஆயிருக்கு. ப்ளஸ் வந்து டேட்டாவும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதாவது பிட் சர்க்கிள், டூத் திக்னஸ் எல்லா டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம அங்கே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்ஸை வந்து செட் பண்ணிக்கோங்க. இன்ச்சஸ், பவுண்ட், செகண்ட்ஸ். ஒன்ஸ் யூனிட்ஸை வந்து செட் பண்ணிட்ட பிறகு இப்போ ஃப்ரண்ட் பிளேனை பிக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த செக்ஷன் வியூக்கான ப்ரொஃபைலை தான் வந்து ட்ரா பண்ண போகிறேன். இந்த கம்ப்ளீட் செக்ஷன் வியூக்கான ப்ரொஃபைல்ஸ் ஒரு டி ஷேப்டு ப்ரொஃபைல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த லைனை மட்டும் ஹாரிசான்டல் கன்ஸ்டன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓவராலாக டைமென்ஷன்ஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ஓவரால் டைமென்ஷன்ஸ், வெர்டிகல் டைமென்ஷன்ஸை ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டா என்டையர் ப்ரொஃபைல்ஸும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்கே வந்து ஜஸ்ட் டூ ஆப்போசிட் லைன் நம்ம பிக் பண்ணும்போது ரேடியஸ் வேல்யூ மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுவே ஒரு சென்டர் லைன் நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டா இதை யூஸ் பண்ணி நம்ம டயமெட்ரிக்கல் வேல்யூவாக வந்து அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஹாரிசான்டல் லைன், நெக்ஸ்ட் இந்த சென்டர் லைன் கொடுக்குறேன். இந்த சென்டர் லைனை பேஸ் பண்ணி என்னால் டயமெட்ரிக்கல் வேல்யூ கொடுக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூத், அதாவது ரூட் டயாமீட்டர், அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரொஃபைலை நம்மளால ட்ரா பண்ண முடியும். ரூட் டயாமீட்டர் வந்து 3.1250. ஒன்ஸ் இந்த டைமென்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணிட்ட பிறகு என்டையர் ப்ரொஃபைலில் இருக்க அந்த எக்ஸாக்ட் ரூட் டயாமீட்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹப்புக்கான இந்த மெயின் டயாமீட்டர் அது வந்து 1.579. ஒன்ஸ் இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சா, நெக்ஸ்ட் இந்த ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் இது வந்து கரெக்டாக அந்த பாட்டம் ஏரியாவில் நோட் பண்ணிங்கன்னா 0.438 mm அதை மென்ஷன் பண்ணியாச்சு. தென் இந்த ஹாரிசான்டல் லைன் இது வந்து 0.625 இன்ச்சஸ். சாரி, எல்லாமே இன்ச்சஸ் தான், யூனிட்ஸை பேஸ் பண்ணி இன்ச்சஸ் 0.625. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட் லைனோட மிட் பாயிண்ட்டையும் ஆரிஜின் பாயிண்ட்டை பிக் பண்ணிட்டு இப்போ வெர்டிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வெர்டிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சா ஸ்கெட்ச்லேருந்து இப்போ எக்ஸிட் ஆகிட்டு இதை அப்படியே சாலிட் பாடியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து சில பாக்கெட் ஃபார்மேஷன்ஸ் வந்து நம்ம அடிஷனலாக கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே ஸ்கெட்சில் நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா டூ ஆப்போசிட்டில் ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் வந்து இருக்குது, டாப்லேயே வந்து ஒரு ஆர்க் ப்ரொஃபைல் வந்து இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட்லேயும் ரைட் ஹேண்ட்லேயும் ஒரு 3 பாயிண்ட் ஆர்க் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் வந்து வெர்டிக்கல் லைனில் கோயின்சைட் ஆகிற மாதிரி. ஒன்ஸ் கோயின்சைட் ஆயிருக்கா, இப்போ இந்த ஆர்க்கை வந்து ரெண்டுமே பிக் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் கன்ஸ்டன்ஸ் அதுவும் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆர்க்குக்கான டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.125. ஒன்ஸ் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு ட்ரிம் என்டிட்டிஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிம் என்டிட்டிஸ் சூஸ் பண்ணிட்டு டூ ஆப்போசிட் எக்ஸஸ் என்டிட்டிஸை மட்டும் நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டூ ஆப்போசிட் வெர்டிக்கல் லைனை பிக் பண்ணிட்டு வெர்டிக்கல் கன்ஸ்டன்ஸ், அகைன் டூ ஆப்போசிட் பாயிண்ட்டை பிக் பண்ணிட்டு வெர்டிக்கல் கன்ஸ்டன்ஸ். ஒன்ஸ் பிக் பண்ணியாச்சா, டாப்பில் வந்து ஒரு ஆர்க் ப்ரொஃபைல் கரெக்டாக டூ ஆப்போசிட் பாயிண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி, பாட்டம் ஏரியாவில் டேஞ்சென்ஷியலாக ஒரு கர்வி போர்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி. இந்த ஆர்க்குக்கான எக்ஸாக்ட் ரேடியஸ் வந்து நோட் பண்ணிங்கன்னா டாப்பில் 0.532 இன்ச்சஸ். ஸோ அதை அப்படியே வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணிட்டு எக்ஸஸான லைன் ப்ரொஃபைலாக இருக்குது. ட்ரிம் பண்ணுறதுக்கு பதிலாக லைனை மட்டும் பிக் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே அதோட எக்ஸாக்ட் லைனோட கேட்டகரி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணியாச்சு. இதை யூஸ் பண்ணி சாலிட் பாடி ஃபார்ம் பண்ணிடலாம். ரிவால்வ்டு போர்ஸை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த சென்ட்ரல் லைனை சூஸ் பண்ணால் சாலிட் பாடி கிரியேட் ஆயிருக்கு. ஒன்ஸ் சாலிட் பாடி வந்து கிரியேட் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம பாத் கர்வ் வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரேம் பிளேனை எக்ஸாக்டாக பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிவிட்டு இந்த ரூட் டயாமீட்டரில் இருக்க அந்த கர்வி எட்ஜஸ் இருக்கா, அந்த எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த எட்ஜை ஷோ பண்ணிக்கிறேன், ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன் ஸ்கெட்சாக. இப்போ ஸ்கெட்சாக ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு, அதாவது பாத் கர்வ் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு பிச் சர்க்கிள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ராப் பண்ணணும். பிச் டயாமீட்டர் என்ன, எக்ஸாக்டாக இந்த டேட்டாவை நோட் பண்ணிங்கன்னா பிச் டயாமீட்டர் வேல்யூ வந்து இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் சர்க்கிளை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து பிச் டயாமீட்டர் இது வந்து 3.3750 கொடுத்தாச்சா. அப்படியே அதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், ஏன்னா இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் சர்க்கிள். ஆல்வேஸ் பிச் சர்க்கிள்னா வந்து ரெஃபரன்ஸ் சர்க்கிள் சென்டரில் லைஸ் ஆகும், அவ்வளோதான். டூத்தோடுக்கு சென்டரில் பிளேஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஒரு மிட் பாயிண்ட் லைன் ஹாரிசான்டலாக ட்ரா பண்ணிக்கிறேன். மிட் பாயிண்ட் லைனை வந்து வெர்டிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் அந்த டயாமீட்டர் வேல்யூவை பேஸ் பண்ண மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக வந்து நம்ம டயாமீட்டர் வேல்யூ நோட் பண்ணிங்கன்னா என்டையர் டயாமீட்டர் 3.442. இப்போ டிஃபால்ட்டாகவே நம்ம அப்ளை பண்ணும்போது இது டயாமெட்ரிக்கலாக கன்சிடர் ஆகிருக்கு. இப்போ ரேடியஸ் வைஸாக நம்ம கொடுக்கணும்னா பை 2ன்னு கொடுத்தா தான் ரேடியஸ் வைஸாக அப்ளை ஆகும். ஒன்ஸ் ரேடியஸ் வைஸாக அப்ளை ஆயிடுச்சா, இப்போ சென்டர் பாயிண்ட்டையும் ஆரிஜின் பாயிண்ட்டை பிக் பண்ணிட்டு வெர்டிக்கலாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். லைனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. என் பாயிண்ட்டை மட்டும் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு டூ ஆப்போசிட் ஆங்குலர் லைனை வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணிட்ட பிறகு இந்த லைனையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் ஆங்குலர் வைஸாக. இப்போ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் டேட்டா ஷீட்டை நோட் பண்ணிங்கன்னா ஆங்குலர் வேல்யூ வந்து 20 டிகிரி.
ஓகேவா? அந்த 20 டிகிரி நம்ம ஹாஃப் த வேல்யூ ஆஃப் த ஆங்கிள் நோட் பண்ணீங்கன்னா 10 டிகிரி. லைன் அதோட எண்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ண குவாட்ரண்ட் கிரியேட் ஆகும். இந்த குவாட்ரண்ட்ல ஆங்கிள் இங்க பிரஷர் ஆங்கிள் என்டையரா வந்து 20 டிகிரி இருக்கு. நான் ஹாஃப் ஆஃப் த வேல்யூவ 10 டிகிரி மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் 10 டிகிரி மென்ஷன் பண்ணிட்டோம்னா ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஒரு ஒரு போர்ஷன் வந்து ஃபிக்ஸ் ஆயிருச்சு. இப்ப என்டையர் போர்ஷன் 20 டிகிரின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா, இப்ப 2 ஆப்போசிட் பாயிண்ட்ஸ் கரெக்ட்டா அந்த லைனும் பிட்ச் சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆற அந்த பர்ட்டிகுலர் போர்ஷன்ல மட்டும் மெர்ஜ் ஆகுற மாரி. இப்ப லைனுக்கு பதிலா பாயிண்ட்டே பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிட்டு 2 ஆப்போசிட் பாயிண்ட்ஸ் குடுத்தாச்சா, இப்ப பாயிண்ட்ட கரெக்ட்டா அந்த பிட்ச் சர்க்கிள்ல கோயின்சைட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல ஹோல்ட் பண்ணிட்டு கோயின்சைட். ஒன்ஸ் கோயின்சைட் பண்ணிட்ட பிறகு இப்ப சர்க்குலருக்கான திக்னஸ் வேல்யூ அத வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்பதான் இந்த டூத் ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட்டா ஃபிக்ஸ் ஆகும். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் டேட்டாவ வந்து நோட் பண்ணீங்கன்னா, இதுல சர்க்குலர் திக்னஸ் வேல்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த திக்னஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அத அப்படியே வந்து இங்க அப்ளை பண்றேன். 0.20. ஒன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சா ப்ரொஃபைல். இப்போ வந்து இந்த சர்க்குலர் எட்ஜ ஸ்கெட்சா கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸஸ் போர்ஷன்ஸ்லாம் வந்து நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரிம் பண்ணிட்டு இப்ப டிஃபால்ட்டாவே சாலிட் பாடி வந்து நம்ம மேக் பண்ணும்போது சில டைம் இது வந்து மெர்ஜ் ஆகாம இருக்கும். அந்த மாரி டைம்ல ப்ரொஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்றோமா, எக்ஸஸ்ஸா ஒரு ஸ்மால் டைமென்ஷனல் ஏரியால ஸ்மாலரா அடிஷனல் ப்ரொஃபைல் ஒண்ணு மேக் பண்ணிக்கலாம். லைட்டா கொஞ்சம் எக்ஸஸ்ஸா கிரியேட் பண்ற மாரி. ஒன்ஸ் இந்த மாரி ப்ரொஃபைல் இதே ஒரு சர்க்குலர் பாடியா இருக்கிறதுனால தான் இந்த மாரி நம்ம குடுக்குறோம். ரெக்டாங்குலர் பாடினா இது தேவைப்படாது. ப்ரொஃபைல் டிரா பண்ணியாச்சு எக்ஸஸா. நெக்ஸ்ட் ஸ்வெப்ட் போஸ சூஸ் பண்ணிட்டு ஸ்கெட்ச் ப்ரொஃபைல் பாத் கர்வ் பிக் பண்ணிட்டேன். பாத் கர்வ் பிக் பண்ணோம்னா ஃபாலோ பாத்த பேஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு சாலிட் பாடி வந்து கிரியேட் ஆகுது. இதுல ஆப்ஷன்ஸ் வைஸா கீப் நார்மல் கான்ஸ்டன்ட்ட வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படிதான் ப்ரொஃபைல் இனிஷியலா எப்படி இருக்கோ ஃபைனலாவும் அதே மாதிரி தான் இருக்கும். ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டா மேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பிளேனை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு இங்க வந்து இந்த சர்க்குலர் எட்ஜஸ்லேருந்து நம்மளுக்கு தேவையான ஒரு எக்ஸாக்ட் போர்ஷன்ஸை மட்டும் வச்சுட்டு எக்ஸஸ் போர்ஷன்ஸை வந்து கட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்க்கை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு ஸ்கெட்சா. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹாரிசான்டல் லைன். கரெக்ட்டா இன்னர் ஏரியாவை மட்டும் நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ட்ரிம் பண்ணியாச்சா, இப்போ இந்த ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ். ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் வந்து நோட் பண்ணீங்கன்னா 0.5 இன்ச்சஸ். கரெக்ட்டா அந்த செக்ஷன் வியூல இருக்க பாட்டம் டைமென்ஷன்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் ஆயிருக்கு. 0.5 இன்ச்சஸ் மென்ஷன் பண்ணியாச்சு. எக்ஸஸ் ஏரியாவை அதே மாதிரி நம்ம ட்ரிம் பண்ண போறோம். லெஃப்ட்டும் சரி, ரைட்டும் சரி. ட்ரிம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த கம்ப்ளீட் ப்ரொஃபைலே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சா, இப்போ ஹாரிசான்டலா ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிட்டு ஸ்கெட்ச்லேருந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். எக்ஸிட் பண்ணியாச்சா, இப்போ ரிவால்வ் கட் கொடுத்தாச்சு. கம்ப்ளீட்டாக ரிவால்வ் கட்டும் கிரியேட் ஆயிருக்கு. ஒன்ஸ் ரிவால்வ் கட் ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு ஃபில்லட் அதை அப்ளை பண்ணுறது பதிலாக இருக்கிற இந்த சாலிட் பாடியை ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டர்ன் பண்ணிக்கலாம். சர்க்குலர் பேட்டர்னை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஃபேஸஸில் இந்த ஸ்வெப்ட் போஸ் பாடியும் அட் த சேம் டைம் டாப்ல இருக்க அந்த கட் போர்ஷன்ஸும் பிக் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் வந்து சர்க்குலர் எட்ஜஸ் டைரக்ஷன் ஏரியாவில் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இன்னராக இருந்தாலும் சரி, அவுட்டராக இருந்தாலும் சரி. ஒரு சர்க்குலர் எட்ஜை சூஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ நம்பர் ஆஃப் டீத்? 27 நம்பர் ஆஃப் த டீத். அது அந்த வேல்யூ வந்து எக்ஸாக்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் த பேட்டர்ன்ஸ் வந்து அப்ளை பண்ணியாச்சு. பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கு. 27 நம்பர்ஸ் 360 டிகிரியில் ஈக்குவல் ஆங்கிளாக வந்து ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஒன்ஸ் போர்ஷன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கா. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க் டைப்பில் நம்மளுக்கு ஒரு கட்டு வந்து தேவைப்படுது. இங்கே ஃபில்லட் நம்ம சூஸ் பண்ணால் ஒரு எட்ஜும் வந்து இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக ஒரு ஃப்ரண்ட் பிளேனை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு ஆர்க் டைப்ல ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி கட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த கரெக்டாக அந்த ஃப்ரண்ட் ஃபேஸில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகாது. நம்ம ட்ரா பண்ணுறது ஃப்ரண்ட் பிளேனில். ஃப்ரண்ட் பிளேன் எக்ஸாக்டாக மிட் போர்ஷன்ஸில் தான் இருக்குது. நம்ம ட்ரா பண்ணுறது இதெல்லாம் மிட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ நார்மல் வியூ எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே 3.6 வெர்டிக்கல் எட்ஜும் ஹாரிசான்டல் எட்ஜும் டேஞ்சென்ஷியலை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஆர்க் ப்ரொஃபைல் வந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஹாரிசான்டல் எட்ஜ் அண்ட் வெர்டிக்கல் எட்ஜ் வந்து டேஞ்சென்ஷியலா கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் வேல்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா 0.063 இன்ச்சஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஆப்போசிட் ஏரியாவில் மென்ஷன் பண்ணோம். அடிஷனலாக ட்ரா பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம மிரர் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி லெஃப்டில் இருக்க என்டிட்டிஸ் ரைட்டில் வந்து மிரர் பண்ணிக்கலாம். மிரர் என்டிட்டிஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மிரர் அபவுட்டில் இந்த வெர்டிக்கல் சென்டரில் என்ன பிக் பண்ணிக்கலாம். மிரர் ஆயிருக்கு. ஸ்கெட்சை வந்து இப்போ ஷோ பண்ணி பார்க்கலாம். எக்ஸாக்டாக நம்மளோட ஸ்கெட்ச் வந்து கரண்ட் ஸ்கெட்ச் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் ஸ்கெட்சை வந்து நான் ஷோ பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்கெட் கிரியேட் பண்ணும்போது ட்ரா பண்ண ப்ரொஃபைல். ஓகே, நம்ம இப்போ கரண்ட்டாக ட்ரா பண்ணியிருக்க ப்ரொஃபைல் வந்து இதுக்கு டேஞ்சென்ஷியல் கனெக்ஷன்ஸ்லாம் இல்லை. ஒன்ஸ் இதில் இருக்க கன்ஸ்ட்ரெயின்ஸை சப்போஸ் நம்ம டெலீட் பண்ணிட்டு இருக்கிற நியூ கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து இந்த டிஃபால்ட்டு
ப்ரொஃபைல வந்து டெலீட் பண்ணிட்டு நியூ ப்ரொஃபைல். அது வந்து சிம்பிள் தான். அகைன் ஒரு 3 பாயிண்ட் ஆர் ப்ரொஃபைல் வந்து நம்ம ட்ராப் பண்ணோம். 2 ஆப்போசிட் வெர்டிகலும், ஹாரிசான்டல் எட்ஜஸும் கனெக்ட் பண்ற மாரி, டான்ஜென்ஷியலா மீட் பண்ற மாரி கிரியேட் பண்ண வேண்டியது தான். கரெக்ட்டா அந்த பாயிண்ட்லேருந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஆர்க்கு. நெக்ஸ்ட் இந்த ஆர்க்க வந்து ஹாரிசான்டலா வந்து டான்ஜென்ஷியலா கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வெர்டிகலாவும் அதே மாரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 0.063 இன்ச்சஸ். ஆப்போசிட் போர்ஷன்ஸ்ல அதே மாரி தான். புதுசா ப்ரொஃபைல் ட்ரா பண்றதுக்கு பதிலா மிரர் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணியே மிரர் பண்ணிக்கிறேன். வெர்டிகல் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன பேஸ் பண்ணி. ஒன்ஸ் மிரர் பண்ணியாச்சா, நெக்ஸ்ட் இந்த சர்க்குலர் கரெக்ட்டா இந்த எக்ஸஸ் ஏரியாலேருந்து அடிஷனலா ப்ரொஃபைல் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஒண்ணும் இல்ல. இந்த ப்ரொஃபைல கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ண போறோம். அத பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம பாக்கெட்டே கிரியேட் பண்ண முடியும். அதனால தான் அந்த ப்ரொஃபைல வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ப்ரொஃபைல் வந்து க்ளோஸ் பண்றதுக்கு பதிலா, நெக்ஸ்ட் இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலே வந்து கன்வெர்ட் என்டிட்டிஸ் குடுத்து ஷோ பண்ணிக்கிட்டேன். கம்ப்ளீட்டா ப்ரொஃபைல் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் இந்த ஹாரிசான்டல் லைன். இதையும் சென்டர் லைனா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் லைன பேஸ் பண்ணி தான் பாக்கெட்டும் கிரியேட் பண்ண போறோம். ஸ்கெட்ச்லேருந்து எக்ஸிட் பண்ணிக்கிறேன். எக்ஸிட் பண்ணிட்டு ரிவால்வ் கட்ட சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹாரிசான்டல் லைனை பிக் பண்ணிக்கிறேன். ரிவால்வ் கட் கிரியேட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா, ஸ்பர் கியர் வந்து சிம்பிளாவே நம்ம வந்து மேக் பண்ணிட்டோம். அடிஷனலா ஃபில்லட்ட வந்து அப்ளை பண்றதுக்கு பதிலா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ட்ரீயும் குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்பர் கியர்ல கீ ஃபார்மேஷன் ஏரியா தான் வந்து டிசைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு சர்க்குலர் ப்ரொஃபைலும் ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் தான் ட்ரா பண்ண போறேன். சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஒன்ஸ் ட்ரா பண்ணிட்ட பிறகு இத வந்து டைமென்ஷன்ஸ்க்கு ஏத்த மாரி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து டயாமீட்டர். டயாமீட்டர் கரெக்ட்டா அந்த ஃப்ரண்ட் வியூ வந்து நோட் பண்ணீங்கன்னா 1.007 இன்ச்சஸ் வந்து ஸ்பெசிஃபை ஆயிருக்கு. அத அப்படியே வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல மட்டும் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு நம்ம வந்து 3 டிஃபரண்ட் டைமென்ஷன்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஒண்ணு வந்து பொசிஷனிங் டைமென்ஷன்ஸ். இதுதான் பொசிஷனிங் டைமென்ஷன்ஸ். இந்த வெர்டிகல் கேட்டகரி 1.15 இன்ச்சஸ். ஒன்ஸ் பொசிஷன் பண்ணிட்ட பிறகு ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். இந்த ஹாரிசான்டல் டைமென்ஷன்ஸ்க்கான வேல்யூ 0.188 ஸ்பெசிஃபை பண்ணியாச்சா? கரெக்ட்டா இப்ப சென்டர மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ப்ராப்பரா ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸ்கெட்ச்லேருந்து எக்ஸிட் பண்ணிக்கிறேன். 2 டிஃபரண்ட் ப்ரொஃபைல்ஸ் வந்து ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இத யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கட்ட வந்து கிரியேட் பண்ணிடலாம். செலக்டட் கான்டூர்ஸ்ல இந்த சர்க்குலர் ப்ரொஃபைல நான் செலக்ட் பண்றேன். இந்த ரெக்டாங்குலர் ப்ரொஃபைலும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணோம்னா இத பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டா பாக்கெட் த்ரூ ஆல் கேட்டகரியில பாக்கெட் கிரியேட் பண்ணியாச்சு. இதுதான் ஒரு கம்ப்ளீட் ஸ்பர் கியர ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ஸ பேஸ் பண்ணி நம்ம வந்து கிளியர் அண்ட் கட்டா ட்ரா பண்ணி முடிச்சிருக்கிறோம். கொஞ்சம் கர்வியாவே. ஹோம் கியருக்கு ஏத்த மாரி. ஓகேவா? தேங்க் யூ.